வணக்கம் மாணவர்களே. நம்ம வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம மறுபடியும் மீண்டும் சந்திக்கிறோம். நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து புவியியலில் 3rd லெசன் வந்து வேளாண்மை கூறுகள் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எங்களுடையது வந்து பழைய புக்கு. சப்போஸ் ஒரு சில பேராகிராஃபோ இல்லை ஒரு சில கொஸ்டினோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் புக்கில் எப்படி இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? மற்றபடி எல்லாமே அதே தான். என்ன ஒன்று, எங்களது பழைய புக்கில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக கொஞ்சமாக கொடுத்துருப்பான். சரிங்களாடாம்மா? சரி. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேளாண்மையுடைய கூறுகள். அதாவது வேளாண்மை அப்படின்னா நம்ம வந்து விவசாயத்தை சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன கூறுகள், அதாவது என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி விவசாயத்துக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரி, ஓகேம்மா. வளங்களின் மண் வளம் மிக முக்கிய வளமாக கருதப்படுகிறது. அதாவது நம்ம வந்து இயற்கை வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நமக்கு வந்து இயற்கையினாலே நமக்கு என்ன சொல்லுவோம், கடல், மண், பாறை, அதுக்கப்புறம் வந்து மண், பாறை, மலை, கடல், இது எல்லாமே வந்து இயற்கை சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த இயற்கை வளத்தில் வந்து முக்கியமானது நமக்கு வந்து என்னது அப்படின்னா மண். அப்போ நம்ம வந்து ஒரு விவசாயத்துக்கு என்னது இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவைன்னா மண் தான். அப்போ அந்த மண் வந்து நமக்கு வந்து நம்ம இந்தியாவில் ஒட்டுமொத்தத்தில் வந்து எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த விவசாயத்துக்கு வந்து மண்ணுடைய வேலை என்ன, மண்ணுடைய தன்மை, மண் எவ்வளோ நமக்கு வந்து உபயோகமாக இருக்குன்றதை நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். வளங்களின் மண் வளம் மிக முக்கிய வளமாக கருதப்படுகிறது. உலகில் காணப்படும் இந்திய நாட்டின் பரப்பளவு கொண்ட மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் வேறுபட்ட இயற்கை சூழல் அதிக எண்ணிக்கையிலான மண் வகைகளுக்கு இது காரணமாக உள்ளது. அதாவது வளமான மண் வகைகள் வேளாண்மை ஊக்கப்படுத்துவதன் மூலம் அதிக மக்கள் தொகைக்கு ஆதரவாகவும் உள்ளது. சரி, இந்த வளமான அதாவது இந்த மண் எவ்வளோ வளம் செழிப்பான மண்ணாக இருக்கிறதால இது வந்து விவசாயத்தை வந்து என்கரேஜ் பண்ணது, ஊக்கப்படுத்துது. அப்போ ஊக்கப்படுத்துவதால் சில குறிப்பிட்ட இடத்துல வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த மண்ணு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மண் அப்படின்னா என்ன அப்படின்னா, மண் என்பது கனிமங்களின் கூட்டு பொருட்கள், மக்கிய தாவரங்கள். சரி, அந்த மண் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, மண் என்பது கனிமங்களுடைய கூட்டு பொருட்களாக வந்து நமக்கு கிடைக்கி. அப்போ அந்த மண் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, மக்கிய தாவரங்கள், விலங்கின பொருட்கள், காற்று மற்றும் நீர் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது புவியின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்காகும். புவி மீன்ஸ் பூமி. பூமிக்கு மேலே ஒரு இருக்கக்கூடிய ஒரு பகுதி மாதிரி தான் இது மண் வந்து நம்ம சொல்கிறோம். இந்த மண் வந்து எப்படி இருக்குன்னா, மண் துகள்கள், களிமண். நம்ம ஒரு சில ஏரியாவில் வந்து மண் வந்து துகளாக இருக்குது, அப்படி தான். அப்போ நம்ம வந்து உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி மண் துகளாக இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து களிமண்ணாக இருக்குது. மணல் மற்றும் மண்டி படிவ என 3 வகைகளாக வந்து மண்ணை வந்து பிரிக்கிறாங்க. இது பல்வேறு காலநிலை சூழலில் பாறைகள் சிதைவடைவதால். சரி, நமக்கு வந்து காலநிலை வந்து ஏற்கனவே நம்ம செகண்ட் லெசனில் பார்த்துருக்கோம். காலநிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்முடைய காலநிலை, இந்தியாவுடைய காலநிலை வந்து மாறி தான் இருக்குது. அப்படி தானே? எப்போவுமே ஒரே மாதிரியான காலநிலை வந்து கிடையாது. வெப்பம், குளிர், மழை எல்லாமே மாறி வருது. அப்போ இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி பாறைகள் என்ன பண்ணுதுன்னா ஒன்றுக்கு ஒன்று சிதைவடைவதால என்ன ஆகுதுன்னா மண் வந்து உருவாகுது. சில மண் வகைகள் தேயுறுதல் காரணிகளால் அரிக்கப்பட்டு பின் படிய வைக்கப்பட்டு உருவாகின்றன. சில மண் வகைகள் என்ன பண்ணுன்னா ஒன்றுக்கு ஒன்று உரசுதுரம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஒன்றுக்கு ஒன்று நம்ம கலந்து இருக்கோம் வந்து தேயறதால மண்கள் வந்து என்ன பண்ண அந்த சமயத்தில் வந்து இது அரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆற்றுலலாம் என்ன பண்ண ஒரு சில இடத்துலேருந்து இன்னொரு சில இடத்துக்கு வந்து மண், அந்த தனி மண்ணை அடித்து கொண்டு போய் படிய வைக்கப்பட்டு இது என்ன ஆகுது, மண் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. இது மண்ணானது பிரதேசத்திற்கு பிரதேசம் வேறுபடும். பிரதேசம்னா ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்குன்னு சொல்லலாம், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குன்னு சொல்லலாம், ஒரு மாநிலத்திற்கு ஒரு மாநிலம், ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம். என்னது, மண்ணுடைய தன்மை வந்து மாறுபட்டு தான் காணப்படுது. சரி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்முடைய மண்ணுடைய வகைகள். சரி, மண்ணை வந்து எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னா, 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், அதை டேஷ் பண்ணிக்கோங்க சரிங்களா. 1953ஆம் ஆண்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை வந்து 8 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. உங்கள் புக்கில் எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. 1 வண்டல் மண், இன்னொன்று கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலை மண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நில மண். நம்ம வந்து 9th படிச்சிருப்போம். 9th வந்து நம்ம 6 வகையான மண்கள் மட்டும் தான் நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு வந்து 10th என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 8 வகையான மண் வகைகளை வந்து கொடுத்துருக்கான் சரியா. இது உங்களுக்கு ஒரு பை சார்ட் மூலயமா விளக்கியிருக்காங்க. எப்படின்னா இந்தியாவுடைய மண் வகைகள். சரி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாரு, ஃபஸ்ட்டுன்றதை விட வண்டல் மண் வந்து எவ்வளோ அளவில் இருக்குது அப்படின்னா 22.16% வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து காடு மற்றும் மலைமண் வந்து 7.94. இது வந்து குறைவாக தான் இருக்குது. ஆனால் வண்டல் மண் தான்
அதிகமாக இருக்குது. சரி, அதை விட அதிகமாக எந்த மண்ணெலாம் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்து வறண்ட பாலைமண். நமக்கு வந்து பாலைவனம் வந்து கொஞ்சம் பகுதி, அப்போ அது எவ்வளோனா 6.13% தான் நமக்கு வந்து பாலைமண் வந்து இருக்குது. சரி, அடுத்து சரளை மண் வந்து கொஞ்சோண்டு அதே மாதிரி தான் 2.62% தான் நம்ம சரளை மண் காணப்படுது. இது வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து காணப்படும். சரியா, அடுத்து கரிமண் மற்றும் சதுப்பு களிமண். கரிமண் அப்படின்னா அது எப்படி சொல்லுவாங்க, களிமண் மற்றும் களிமண் தெரியும் இல்லையா, நம்ம அந்த பொம்மைங்கெல்லாம் சேர்த்துக்கு யூஸ் பண்ணலையே அந்த களிமண் மற்றும் சதுப்பு மண். இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா 2.17% வந்து இருக்குது. அடுத்து உப்பு கார மண். இது வந்து 1.29% இந்த மண் வந்து இருக்குது. சரி, கரிசல் மண் எவ்வளோ இருக்குன்னா 29.69%. அப்போ மண்ணில் வந்து அதிகமான மண்ணை வந்து நம்ம எது கொண்டிருக்குன்னா கரிசல் மண் தான். எவ்வளோ அளவு 29.69% வந்து நமக்கு வந்து கரிசல் மண் வந்து இருக்குது. அடுத்து செம்மண் எவ்வளோ இருக்குன்னா அதை விட கொஞ்சம் குறையா இருக்குது, 28% வந்து நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? சரி அம்மா, இது வந்து ஒரு பிக் கொஸ்டினில் கேட்பான், மண் வகைகளை வந்து விளக்கி கூறுகன்னு சொல்லிட்டு கேட்பான். நீ என்ன பண்ண, உனக்கு 8 தெரியலன்னா அட்லீஸ்ட் 5 ஒரு 6 பிள்ளையாவது நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். சரிங்களா? சரிங்கம்மா, மீதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.